ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்கு மனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். எப்போவுமே இந்த நாட்டுக்கோழி எடுத்தோம்னா குழம்பு தாங்க செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்காக முன்னாடி இது மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து 2-3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையால். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாரு. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் வச்சிடலாங்க. இந்த முட்டையை தனியாக வறுத்து சாப்பிட்ருவோங்க. இப்போ வந்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா இது எண்ணெய் விடுற வரைக்கும் இது மாதிரி வதக்கிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம தண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் நாத்தமாக இருக்குங்க. அதனால இது மாதிரி நல்லா வதக்கிட்டு எண்ணெய் விடும்போது நம்ம தண்ணி விட்டோம்னா மணமாக இருக்குங்க. இது சிக்கன் நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இது வந்துட்டு இந்த தண்ணி இருந்தால் நமக்கு வந்துட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணிப்போங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இது வந்துட்டு பிரியாணி இலை போட்டிருக்கேன், கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டிருக்கேங்க, பட்டை, லவங்கம், ஜாப்பத்திரி, ஏலக்காய் போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. இது மாதிரி மெல்லிசாக அரிஞ்சோம்னா சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். இப்போ முந்திரி போட்டிருக்கேங்க, நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேங்க. இது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுட்டேன். இதுவும் நல்லா கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி, நாட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி மசாலா போட்டிருக்கேங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஈஸ்டர்ன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேங்க. இப்போ நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இல்லையா, இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. 3 விசில் வச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வச்சோம்னா நல்லா வெந்து வருங்க. ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம்னா 6 விசில் வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு இதில் கொட்டிக்கிட்டோம் தண்ணியோட. நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. இது ரொம்ப மணத்தை கொடுக்குங்க பிரியாணிக்கு. இது நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம். இந்த மசாலாவிலையும் சிக்கன் கொஞ்ச நேரம் வெந்து வந்திருக்கு. இப்போ அரிசி எடுத்துருக்கேங்க. நான் பாஸ்மதி அரிசி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விதம் எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணியெல்லாம் இதில் விட்டுக்கலாம். நமக்கு அந்த மசாலாவில் இருந்த தண்ணியும் கணக்கு எடுத்துக்கணுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். இது வந்துட்டு 1 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுருந்தேங்க பாஸ்மதி அரிசி.
இப்போ வந்துட்டு இது நல்லா மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு அரிசி போட்டுக்கலாம். கரெக்டாக நமக்கு வந்துட்டு அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தாங்க தண்ணி இருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம கணக்கில் பார்த்தோம்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி சிக்கனும் நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 3/4 கிலோ அரிசிக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். மூடி போட்டுக்கிட்டாங்க. நல்லா வெந்து வருது சாதம். இப்போ வந்துட்டு இது மாதிரி சாதம் தம்புறது இல்லையா, இந்த நேரத்தில் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிக்கிட்டோங்க. இது வந்துட்டு அடி கனமான பாத்திரன்றதுனால நான் டைரெக்டாகவே வச்சுருக்கேன். நமக்கு அடி கனம் இல்லைன்னா கொஞ்சம் தோசை தவா அது மாதிரி போட்டு தம் வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்துருச்சு. அது வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் தம் வச்சுருந்தேங்க. நல்லா வெந்து நம்மளுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சுவையாக இருந்துச்சுங்க சாப்பிடும்போது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையான பிரியாணி இது மாதிரி செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அது வேகாமல் இருந்தாலும் ருசி இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் க்ரீமியாக இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்பவும் சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் இதை வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிடுறேங்க. அவருக்கு வந்துட்டு இந்த லெக் பீஸ் ரொம்ப பிடிக்குங்க. சிக்கன் லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு இது மாதிரி பிரியாணி தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் சாதமும் குழையாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. முக்கால் கிலோ நாட்டுக்கோழிக்கு 3/4 கிலோ அரிசி போட்டோம்னா எல்லாேருக்கும் நல்லா பீஸும் நல்லா வருங்க. ரொம்ப சாப்பிட்டா மாதிரி இருக்கும். பிரியாணியும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம சிக்கன் குறைச்சி போட்டோம்னா அவ்வளோ சுவை வராதுங்க. அரிசியை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கனு மட்டன் எது எடுத்தாலும் அப்போ தாங்க நல்லா சுவையாக வரும். நம்ம வந்துட்டு ஒரு நேரத்தில் கொஞ்சமாக சிக்கன் போட்டுட்டு சாதம் அதிகமாக அரிசி போட்டு செஞ்சோம்னா அது சுவை ரொம்ப வராது. தயிர் பச்சடியும் வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு நான் தம்ப்நெயிலுக்காக இது வெள்ளையாக தெரியுது இல்லையா ஸ்டீல் பிளேட்டு, அதனால் கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஓகே வீவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து செஞ்சோம்னா 1 மணி நேரம் முன்னாடியே பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கணும். கரெக்டாக இது மாதிரி அளவோடு செஞ்சிங்கன்னா ரொம்ப உதிரியாக ரொம்பவும் நல்லா வருங்க. இது செய்யும்போது எப்போவுமே அடிகனமான பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான்ஸ்டிக் கிண்ணத்துலையாவது செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு வச்சாச்சுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்பவும் சுவையாக இருக்குன்னு சொன்னார். நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எட்டு வந்துச்சு சப்பாலா. பாந்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாருங்க. லெக் பீஸும் கடிச்சிட்டாரு. బాగా ఉడికిందా? சூப்பர் இருந்தா. இப்போ நான் வச்சுக்கிட்டேங்க பிளேட்டில். உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள் பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு கரெக்டாக இது மாதிரி வெந்தால் ரொம்ப பிடிக்குங்க. வேகாமல் இருந்தாலும் பிடிக்காது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், பாய்.